எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபிங்க. 3 பொருளை வச்சு ஒரு சூப்பரான இட்லி லாவா கேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. போர்பன் பிஸ்கட்டில் 2 பாக்கெட் எடுத்திருக்கேங்க. 120 கிராம் பாக்கெட்டுங்க. மில்க் 100 ml எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி அரை வச்ச பால் தாங்க. டைரி மில்க் 50 கிராம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த டைரி மில்கை அதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லாவே கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் ஆகிறது படி நம்ம ஸ்பேச்சுலா வச்சு கலந்துக்கலாங்க. அந்த தண்ணி அந்த கிளாஸ் பவுலில் படக்கூடாதுங்க. அந்த ஆவி மட்டும்தான் படணும். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகணும். நீங்கள் அதை எடுத்து வெளியில் வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம இப்போது அதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கட்டை 2ஐயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. இதை நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த பவுடருமே யூஸ் பண்ணலைங்க. இப்போ இது கூட நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி பார்த்துக்கோங்க. பதம் கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மாவு கரெக்டாக இருந்தால் தான் அந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் அதை செய்ய போகிறோம். அதுக்காக அந்த தட்டில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த மாவில் கலந்துக்கங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். மறுபடியும் அது மேலே கொஞ்சமாக அந்த மாவை சேர்த்துக்கங்க. ஃபுல்லாக அதே மாதிரி எல்லா தட்டிலையும் அதே மாதிரியே கலந்து விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கணுங்க. இதை கூட ஒரு தட்டு தட்டிக்கிட்டு அப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு மேலே இதை வச்சு இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டுங்க. நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நம்மளோட இட்லி லாவா கேக். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.